ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, காதல் வாழ்க்கை எப்படி அமையும், திருமண வாழ்க்கை எப்படி அமையும், வியாபாரம், அலுவலக பணிகள், குடும்ப வாழ்க்கை என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டு நம்மோட சந்ததாரராக மாறிடுங்க. கூகுள் அனலிட்டிக்ஸில் பார்க்கும்போது நிறைய நபர்கள் பெல் பட்டனை ஆல் பட்டன் அழுத்தாமல் இருக்கீங்கன்னு சொல்லுது. ஸோ நீங்கள் சந்ததாரராக ஏற்கனவே இருந்தாலும் ஒரு தடவைக்கு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா உங்களோட செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அப்போ தான் புதிய வீடியோக்கள் சுட சுட உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் சுபதின வாழ்த்துக்கள். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தின புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2023 வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 6ஆம் நாள். இன்றைய தினம் வாசு தினம் நண்பர்களே. இந்த வாசு தினத்துல என்ன பண்ணலாம்னா புதுசா கட்டடம் கட்டுறதுக்காக இன்னைக்கு நீங்க பூஜை போடலாங்க. அது உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்துள்ளது. இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல கேதுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறாருங்க. இன்றைய தினம் 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் 6ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. இன்றைய தினம் முழுவதுமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு நண்பர்களே. சந்திராஷ்டமம் எப்போ முடிவடையுது அப்படின்றத நான் இந்த வீடியோ இடையில சொல்றேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு சந்திராஷ்டம தினங்கிறதுனால மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சூப்பராகவே இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கையின் தினம் ரொம்ப ரொம்ப அழகாக, எளிமையாக, ஈஸியாக நீங்க வாழ்க்கையை அப்ரோச் பண்ண முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் அதற்கு முக்கியமான 4 விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணணுங்க. அது என்னங்கிறது இந்த வீடியோல சொல்றேன். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க காதல் வாழ்க்கை வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் தரும் நண்பர்களே. நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு ரொமான்ஸ் மிக்க ஒரு நாளாக இன்னைக்கு காதல் வாழ்க்கை அமையும். இன்றைய தினம் உங்களது மனக்கொருந்த உங்களது காதலர் அதிகமான ஆனந்தத்தை தருவதற்கு எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இருப்பார். அந்த மாதிரியான ஒரு சிறந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக காதல் வாழ்க்கை அமையும் நண்பர்களே. அன்பான தகவல் சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். ரொமான்ஸ் உறவுகள் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். மகிழ்ச்சி இன்னைக்கு வேற லெவலில் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்க வாழ்க்கை இன்னைக்கு அமையும் நண்பர்களே. காதல் வாழ்க்கை இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்ற மனிதர்கள் கூடவே நீங்க இருக்கிறது புதிய ட்ரெண்டிங்காக நீங்கள் இன்றைய தினத்தை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பை உருவாக்கி தரும். எனவே ட்ரெண்டிங்காக நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா வெற்றி பெற்ற சில மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூடவே நீங்க இருக்கிறது நல்லது நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான 4 விஷயங்கள்ல முதலாவதாக நீங்க கவனிக்க வேண்டியது பேராசைங்க. இன்னைக்கு உங்க பணத்தை அபகரிக்க நிறைய பேர் காத்திருப்பாங்க. நம்ப முடியாத ஆஃபர் 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு நான் 3 லட்ச ரூபாய் தருவேன்னு சொல்லிட்டு நம்பவே முடியாத ஆஃபர்லாம் சொல்லி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தையெல்லாம் வாங்குறதுக்கு பார்ப்பாங்க. நீங்களும் 1 லட்ச ரூபாய்க்கு 3 லட்ச ரூபானா எங்கிட்ட இருக்கிறது 4 லட்சம் அதை போட்டோம்னா அப்படிங்க அப்போ பரவாயில்லையே, நமக்கு ஒரே வருஷத்துல நம்ம உட்காந்து திங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்பட்டு உங்க பணத்தை எல்லாம் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வராது. ஸோ ஏமாந்துடாதீங்க. யார்கிட்டையுமே பணத்தை கொடுத்துடக்கூடாதுங்க. பணத்தை பத்திரமா போட்டு பூட்டி வைங்க. ஒரு 50 100 டீ குடிக்க எடுத்துக்கோங்க. மற்றபடி எந்த செலவுமே இன்னைக்கு முக்கியமான செலவுகளை தவிர எதுவுமே செய்யாதீங்க. ரொம்ப முக்கியமான செலவை தள்ளி போட முடிஞ்சா கூட நீங்க தள்ளி போட்டுக்கலாம். இன்றைய தினம் நீங்க செய்ய வேண்டாம் நண்பர்களே. எப்போ உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முடிவடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு முடிவடையுது நண்பர்களே. இந்த தினம் முழுவதுமே உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய இரவு 11:28 வரை சந்திராஷ்டமம் நமக்கு இருக்கிறது. எனவே முக்கியமான செலவுகள் அல்லது வாழ்க்கைக்கு முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க நாளை வரைக்கும் தள்ளி போறது நல்லது. இந்த 2வதாக இன்னைக்கு நீங்க பேச்சுல கவனமா இருக்கணுங்க. யாருக்கும் எந்த வாக்குறுதியும் இன்னைக்கு அள்ளி வீசிடக்கூடாது. உங்களால முடியுமா அப்படின்றத ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க யோசித்து தான் வாக்குறுதிகள் அளிக்க வேண்டும். ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையும். மேலும் தேவையில்லாத பேச்சு, ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பேசிக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பேச்சின் மூலமாக சில சங்கடங்கள் வருங்கிறதுனால அதை தவிர்த்துட்டீங்கன்னா நிச்சயமா சங்கடங்களையும் உங்களால் தவிர்த்து விட முடியும் நண்பர்களே. மேலும் மற்றவங்களை நம்பி நீங்க கடன் வாங்கி கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போறதெல்லாம் இன்னைக்கு நீங்க செய்யாதீங்க. இந்த தினம் மிக மிக முக்கியமாக நாவடக்கம் உங்களுக்கு நன்மைகளை தரும். அது எல்லா இடத்துலையுமே பொருந்துங்க. அது காதல் வாழ்க்கையிலும் பொருந்தும். இந்த 4 விஷயங்களுமே காதல் வாழ்க்கை, அலுவலக பணிகள், குடும்பம், வியாபாரம் அனைத்திலுமே பொருந்துவான ஒரு பலன்களாக இது பொருந்தும் நண்பர்களே. எனவே நீங்க பேச்சை இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அது 2வது விஷயம் நண்பர்களே. 3வதா பாத்தீங்கன்னா பயங்க. தேவையில்லாத நடக்காத விஷயங்கள் நடந்த மாதிரி ஒரு பிரம்மையை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க நேரத்தை வீணடிக்க கூடாது பயத்தினால. ஸோ பயத்தை விட்டுலிங்க. இன்னைக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. ஆனால் அசட்டு தைரியத்தோடு நான் செயல்பட சொல்லலை.
நீங்கள் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏடக்கூடமாக எதுவும் ட்ரை பண்ணி மாட்டிக்காதீங்க. இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு உகந்த நாள் அல்ல. நீங்கள் நாளை புதுசாக ட்ரை பண்ணிக்கலாம். இன்றைக்கி வழக்கமாக எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. இன்றைக்கி உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் சந்தோஷம் தருமோ அந்த பொழுதுபோக்கில் ஈடுபட்டு மனம் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாளுங்க. மற்றவங்க வம்பு தும்புக்கு நீங்கள் போகாதீங்க. 3ஆம் நபராக போயிட்டு மற்றவங்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறேன்னு போயிட்டு நீங்கள் இடையில போதாதீங்க நண்பர்களே. உங்கள் கருத்துக்களை வெளியிடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் கருத்துக்களை முடிஞ்ச அளவுக்கு சொல்லாமல் இருக்கிறது பெட்டரான ஆப்ஷன் நண்பர்களே. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்காமல் இருக்கிறது இன்றைக்கி நல்லது. இன்றைய தினம் மிக முக்கியமாக 4வது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கோபங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நீங்கள் இறை வழிபாடுகள் செய்யலாம், தியானம் செய்யலாம், யோகா செய்யலாம். அதன் மூலமாக கோபத்தை உங்களால் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். கோபம் என்பது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கொஞ்ச நேரம் பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோபம் வந்துட்டு என்ன செய்யறோங்கிறது யாருக்குமே தெரியாது. தவறான முடிவுகள் எடுக்கிறது அல்லது தவறான சில செயல்பாடுகளை செய்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபம் காரணமாக வந்துவிடும். அது 10 நிமிடம் தான் வந்துட்டு போகும், கொஞ்ச நேரம் தான் வந்துட்டு போகும். ஆனால் அது வாழ்க்கையவே புரட்டி போட்டுரும் நண்பர்களே. ஸோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான 4வது விஷயம். ஸோ இதன் மூலமாக காதல் வாழ்க்கை, அலுவலக பணிகள் என அனைத்துமே சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைக்கி வேறு லெவலில் உங்களுக்கு காதல் வாழ்க்கை இருக்கிறது, திருமண வாழ்க்கை அற்புதமாக தித்திப்பான வாழ்க்கை காத்திருக்கிறது. ஸோ இந்த 4 விஷயத்தில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளுங்க. வாழ்க்கையில் நீங்கள் அக்கறை காட்டி செயல்படுவதற்கு இந்த 4 விஷயங்களும் ஒரு சவாலை எதிர்கொள்வதற்கு நல்ல உதவிகரமாக அமையும். இந்த தினம் அலுவலக பணிகளும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்குங்க. ஆனால் உடல் ஆரோக்கியத்திற்கு ஒவ்வாத உணவுகள், உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு தெரிஞ்ச உணவுகளை நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்காதமே இருக்கிறது பெட்டரான ஆப்ஷன் நண்பர்களே. ஸோ நீங்களே முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளாக, மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2வதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மற்றும் மெரூன் கலர் ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே. எனவே 2 நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நம்பர் 8 8ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது இன்றைய தினம் மீனராசி நண்பர்கள் யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும். உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன எல்லாமே இன்றைக்கி நீங்கள் புரிந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் சுபகாரிய முயற்சிகள் தாராளமாக செய்யலாங்க. உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது கல்யாண காட்சி நடத்தணும் அப்படின்னா அது குறித்த ஏற்பாடுகள், பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்றைக்கி ஆரம்பிக்கலாம். அதுக்கு உகந்த நாள். இன்றைய தினம் நீங்கள் பேசும்போது ஆர்கியூமெண்ட் மட்டும் பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு நீங்கள் பேச்சுவார்த்தையை கண்டினியூ பண்ணிக்கிறது நல்லது. கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது தெரிஞ்சதுன்னா நீங்கள் பேச்சுவார்த்தையை நிறுத்திக்கிறது நல்லது. இந்த தினம் பழைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க. நல்ல சந்தோஷம் உண்டு. ஏன்னா பழைய நண்பர்களை ரொம்ப காலமாக சந்திக்காத நண்பர்களை கூட இன்னைக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இந்த தினம் முயற்சி செய்தால் சுபகாரியங்கள் கைகூடும் நாள். இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் நல்லாக இருந்தாலும் உங்களது தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு. இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் வியாபாரத்தில் சில விஐபிகள் அறிமுகமாவாங்க. அவங்களோட ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம். யாரெல்லாம் ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பெரும்பாலானவே இன்னைக்கு குறையுங்க. மனதளவில் இருந்து குழப்பங்கள் நீங்கி இன்றைய தினம் நல்ல ஒரு மனத்தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தெளிவான சூழ்நிலை காரணமாக நீங்கள் கண்டிப்பாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு வேண்டாங்க, நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். மனத்தெளிவு இருந்தாலும் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இன்னைக்கு நீங்கள் உங்களை சுற்றி என்ன நடக்குது, மற்றவங்க என்ன பேசுகிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக நாளைக்கு மாற்றிக்க முடியும். சாதகமான சூழல் உங்களுக்கு வெவ்வேறு இடங்கள்லயே எங்கே போனாலுமே இருக்கும். ஸோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க, சாதகமான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.